So auf Geschäftsreise. So office trip. Wollen Sie das Gespräch? Wo sind David und Andreas? Was wollen Sie machen? So David Andreas எங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? Wir dürfen den Zug nach Wiesbaden. Oh je, bei den Automaten stehen aber viele Leute. So wo sind David und Andreas? வெளில போறாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்க? இல்லையா? am Bahnhof. ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? Sie wollen eine Fahrkarte nach Wiesbaden kaufen und Sitzplatz reservieren. So அவங்க reservation சீட் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக பேர்ன்ஹோஃப் போகிறதுக்கு அவங்க ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் அவங்க இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஈசாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன மெசேஜ்? ஈசா இஷ்கான். ஸோ என்னன்னா இன்னைக்கு வர முடியாது. இஷ்கன் heute Abend leider nicht kommen. Ich muss mit David nach Wiesbaden. இங்க என்ன வரும்? ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? fahren. மறந்துட்டீங்களா? fahren. ஸோ இது ஸ்மால் எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா A2 எக்ஸாமில் எஸ்எம்எஸ் வரும். wichtige presentation. So important presentation. So நான் எப்போ வராங்க ரிட்டர்னு? நாளைக்குன்னா morgen return. Zurückna return und rufe dich an and I'll call you. Tut mir leid, I am sorry, Andreas. கரெக்டா வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஷார்ட்டாக எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ Fahrkarten kaufen. ஸோ இவங்க டிக்கெட் வாங்குறாங்க அந்த கவுண்டரில். ஸோ எது ட்ரூ அது மார்க் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் அது கரெக்ட் பண்ணணும். Kreuzen Sie die richtigen Sätze an und korrigieren Sie die falschen Sätze.
Okay, David und Andreas wollen Fahrkarten for die Hin- und Rückfahrt kaufen. True or false? Richtig oder falsch? Richtig. So, Hin- und Rückfahrtனா two-way trip. போறது வருது ரெண்டுமே. Okay. Sie müssen heute in Frankfurt umsteigen. Richtig oder falsch? Natürlich. Falsch. Umsteigen வந்துச்சு ஆனா nicht in Frankfurt. வேற ஏதோ இடம் சொன்னாங்க. In Mannheim. இந்த இடத்துல வந்து மாத்தணும். So in Wiesbaden kommen Sie kurz nach 11:30 an. Richtig. வேற ஏதாவது டைம் சொன்னாங்களா? Nach 11:30. Kurz nach 11:30. 11:30 என்ன டைம்? Halb 12. 12:30. 11:30. So 11:30. Course knock அப்படின்னா என்னது? courseனால என்னது? few minutes. knockனாலே past. So 11:30 ஆகி ஒரு few minutes ஆகுது. அங்க கரெக்டா எக்ஸாக்ட் டைம் சொல்லியிருப்பாங்க. இங்க course knock அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேவா? So David hat eine Bahncard. Nee, falsch. David hat keine Bahncard. Train pass இல்ல. அதனால அவங்க David bezahlt die Fahrkarte for beide. So ரெண்டு பேருக்குமே டிக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து மிட்டன்சூக் நாக்க. ஸோ ஏதோ ஒரு பிளேஸ் ஜெர்மனிலேயோ ஆஸ்ட்ரேலியா ஸ்வைஸில் எதுலையாச்சும் ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு டைலாக். ஸோ இது வந்து ட்ராவலர், இது வந்து அங்கே ஒர்க் பண்ணுறோம் கவுண்டரில் இருக்கிறவங்க. ஸோ இந்த ஃப்ரேசஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு டைலாக் எழுதணும். ஒன் ஃபாஸ்ட் டர் நெக்ஸ்ட் ஜூ நாக். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ இருக்குது, இல்லைன்னா eine Fahrkarte nach Frankfurt bitte. ஸோ தி நெக்ஸ்ட் Zugfahrt, ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ, எந்த பிளாட்ஃபார்ம், கிளைசன பிளாட்ஃபார்ம். ஸோ eine Fahrkarte nach Frankfurt bitteனா wann möchten Sie fahren. ஸோ எந்த டேட்டில் போகிறீங்க ட்ராவல் பண்ணி. இப்போ அப்படின்னா எட்ஸ்ட்டு, நாளைக்கு ஆஃப்டர்நூன்னா மார்கன் மிட்டாக், இல்லை டைம் சொன்னீங்கன்னா at 12 at 4 மிட்டாக்ஸ் அந்த மாதிரி சார். ஐன்ஃபாக் ஆர்டர் ஹின்னு சுருக், ஒன் வேயா இல்லை டூ வேக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. ஐன்ஃபாக் பிட்டு ஒன் வேனா ஐன்ஃபாக், ஹின்னு சுருக்குன்னா ரிட்டர்னோட வேணும்னா ஹின்னு சுருக்கு. மோஸ்ட்லி ஷும்ஸ்டைகன் நீங்கள் கேட்கணும் எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு. யா சி முசனின் டேஷ் உம்ஸ்டைகன், இல்லைன்னா 9 டசு ஃபேர் டிரெக்ட் நாக். ஸோ டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லு. ஒன் காமேஷன் ஃப்ராங்க்ஃபுட்டன். ஸோ எப்போ ரீச் ஆகும் அரைவல்.
Z common so இல்லைன்னா arrival is unpuffedனா arrival. So Mr. Z Esther orders Vita class of RN. இது வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ ஸ்வைட்டர்னு ஸ்வைட்டர் கிளாஸஸ் சொல்லலாம். மிஸ்டன்ஸி ஐனன் பிளாட்ஸ் ரிசர்வ் இயரன். ஸோ வெறும் டிக்கெட் மட்டும்தான் இல்லை ரிசர்வேஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் யா கங்கு இல்லை ஃபென்ஸ்டர். விண்டோ சீட் வேணும்னா ஃபென்ஸ்டரு. கங்குன்னா அது பக்கத்தில் ஐசல் சீட்டு. ஸோ பிட்டர் பிட்டர் ஸ்வை பிளாட்ஸர் நேபர் நைன் அந்தர் அப்படின்னா டூ பிளேஸ் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் பக்கத்தில் வேணும் சீட்டு. It is almost in the six and guns order fenster. அப்புறம் haben Sie eine Bahncard இருக்குன்னா here is the சொல்லலாம் இல்லைன்னா 9. So was cost the Fahrkarten of Frankfurt. ஸோ இந்த பிளேஸ் போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு ப்ரைஸ் என்னன்னு அது சொல்லணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் யூ ஹாவ் டு ரைட் அ டயலாக். எல்லாமே இதுலயே இருக்கு, ஈஸியா பண்ணிடலாம் இல்லைங்களா? ஆனா எனக்கு 2 பேர் பேசி ஆடியோ மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணுங்க, நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா? ஓகே. So that's Abend program. So evening program. Ein Abend in Wiesbaden lesen Sie die Anzeigen, welche Angebote gibt es ordnen Sie so. ஸோ ஒன் ஈவினிங் இன் வீஸ்பாடன். ஸோ இந்த ஆட் எல்லாம் படிச்சுட்டு எந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்என் ட்ரிங்கன் எல்லாம் எந்த ஆடு, ஸ்போர்ட்ஸு, தியேட்டர், மியூசியம், கான்சர்ட் எல்லாம் எந்த ஆடுன்னு போடணும். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஒன்று இங்கே கிடையாது சரிங்களா? ஓகே. ஸோ படிங்க, படிச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 2 பேரும் மாற்றி மாற்றி படிச்சுட்டு எதுன்னு சொல்லுங்கள். ம் 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 ஸோ இது எதை பற்றி? ம் ம் ஓகே. ம் 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 ஜீட் சேம். ம் ம் ஓகே. நெக்ஸ்ட்டு ம்
ம்ஹும். தியேட்டர். ம். ஸோ இங்கே மியூசியம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு ஓரன்சி த ஸ்கெட்ச் பிளாக் வாஸ் மிஸ்டர் டாவிட் மார்க்கன் வாஸ் அண்ட்ரேயாஸ். ஸோ டாவிடுக்கு என்ன எங்கே போகணும்னு சொல்கிறாரு, அண்ட்ரேயாஸ் எங்கே போகணும். கடைசியில் ஓ ஃபோர் என்ஷைடன்ஸ் இஸ் இஷ். ஸோ ஃபார் வாட் தே டிசைடட் டு கோ. டாவிட் எதுக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ தியேட்டர் und Ausstellung ஈவெண்ட்ஸ், ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு போகலான்றாரு. ஸோ அண்ட்ரியாஸ் என்ன சொல்றாரு, கான்சர்ட், அப்புறம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. கடைசியில் என்னதான் டிசைட் பண்ணுறாங்க, Sie entscheiden sich für ein Restaurant. Ein Restaurant. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அட்ஜெக்டிவ் நாக் டேம் unbestimmter ஆர்டிக்கல். ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லைங்களா, அட்ஜெக்டிவ் நாக் டேம் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் பார்த்தோம். இது அட்ஜெக்டிவ் நாக் டேம் unbestimmter ஆர்டிக்கல். அது ஞாபகம் இருக்கா? அட்ஜெக்டிவ் நாக் டேம் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். ஸோ ப்ரீவியஸ் இதில் இது பாருங்க, டெஃபினட் ஆர்டிக்கலுக்கு அப்புறமா அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா என்ன எண்டிங் வருதுன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமினேட்டிவ் எல்லாமே இ வருது, ப்ளூரல் மட்டுமே எல்லாமே இஎன் வரும். ஓகேவா?
ஸோ அக்குசாட்டிவ்க்கு மேஸ்குலின் மட்டும் ஈன்னு, மற்றதெல்லாம் சேம். நாமினாட்டிவ்க்கு எப்படியோ இது அக்குசாட்டிவும் அப்படிதான். டாட்டிவ்ல எல்லாமே இஎன் எண்டிங் தான் வருது. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஆ ஒரு நிமிஷம் இருங்க. Sorry. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நாமினேட்டிவ்க்கு இங்கெல்லாம் என்ன வரும் எண்டிங் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி இங்கே டெஃபினட் ஆர்டிக்கலுக்கு என்ன எண்டிங்கோ அதுதான் இன்டெஃபினட் ஆர்டிக்கலுக்கு வரும். ஸோ இங்கே என்ன வரும்னா இஆர். ஸோ இங்கே என்ன வரும்? இஎஸ். அதே மாதிரி தான் இங்கே என்ன வரும்? இஎன். இது சேம் நாமினேட்டிவ்க்கு எப்படியோ அதே தான். ஓகே. டாட்டிவ்க்கு எல்லாமே இஎன் தான். ஸோ அந்த லாஸ்ட் பேஜில் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இப்போ ஓ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஓ ஈஸ்ட் பிக்சர் ein gutes restaurant அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்லலாம்? Ich suche ein modernes Kino. Gibt es hier eine interessante Ausstellung? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா?
ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க, என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு, டெஃபினட் ஆர்டிக்கல் என்ன வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு சேஞ்ச். நெக்ஸ்ட், Der Traumberuf, dream job. So, beruflich nochmal neu anfangen ist das möglich. So, professionலாக புதுசாக வேறு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது, பிகின் பண்ணுறது, இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Einen Jobwechsel nach einigen Jahren in einer Firma kennt fast jeder. ஸோ ஒரு ஜாப் சேஞ்ச் வந்து 1 இயர்க்கு அப்புறமா ஒரு கம்பெனியில் சேஞ்ச் பண்ணுறோன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். Aber einige entscheiden sich für einen kompletten neuen Anfang. ஆனால் புதுசாக ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஜாப் அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறது. So beginn unsere Serie Neuer Job, Neues Glück stellen wir Ihnen heute 2 Beispiele vor. ஸோ எங்களோட சீரீஸ் நியூ ஜாப் நியூ லக் என்ற மாதிரி இல்லை நியூ ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு தலைப்பில் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இது 2 பேரும் ஒன்று ஒன்று படிங்க. ஸோ மீனிங் படிச்சிங்களா? ஓகே. Vom Büro zum eigenen Laden, from office to the own shop. Nach ihrem English studium hat, so after studying English, மேர்லிஸ் வந்து 20 இயர்ஸாக டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கம்பெனியில். அதுக்கப்புறமா சடனாக அவங்களுக்கு ஜாப் போயிடுச்சு. ஸோ ஷி ஹேஸ் டு ஃபைண்ட் எ நியூ ஜாப். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, தி wollte schon lange etwas für die Umwelt machen und hat die Chance genutzt. அவங்க வந்து எதாவது என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சான்ஸை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வித் ஓன் ஷாப், அது வந்து அவங்களோட ட்ரீம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, க்ரோசரிஸ் எல்லாமே வந்து வித்தவுட் பிளாஸ்டிக்கு வித்தவுட் பேக்கிங்கு அவங்க வந்து சேல் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷீ இஸ் செல்ஃப் ஸ்டாண்டிஷ் அண்ட் ஹேட் கைனன் செஃப் மேர். ஸோ ஷீ இஸ் செல்ஃப் ஸ்டாண்டிங், நோ பாஸ், யாருமே கிடையாது. ஃபினான்ஷியலாக ரிஸ்க் பெருசாக இருக்கும் முன்னாடி விட. பட் இருந்தாலுமே ஷீ ஹேட் எ ரீடன் பெராய்ட் 9. ஸோ அவங்க ரெகுலேட் பண்ணாங்களா அவங்க ஐடியாவுக்குன்னு? நோ. அட் எனி கேஸ், now she is 45 and she has own shops with many nice customers. So that's will that I want to do till I get retired. Next படிங்க.
ஸோ ஃப்ரம் ஆப்ரேஷனல் தியேட்டர்லேருந்து எல்கேவே, ஸோ ட்ரக்கு தான் எல்கேவே. ஸோ மார்க்கஸ் ஸ்டூடர் வந்து ஜூரிஷ் மெடிசன்ஸ் படிச்சுட்டு சுவிட்சர்லாண்டில் அண்ட் யூஎஸ்ஏல வந்து ட்ரைனிங் ஹார்ட் சர்ஜனாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் த ஹார்ட் சர்ஜன் அந்த அச்சீவ் பண்ணிட்டு கூட wollte schon immer als மெடிசன் ஆஃப் வரும். ஸோ அவர் வந்து எப்போவுமே இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிட்டு இருந்தார். எப்போன்னா ரொம்ப ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஹீ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் ஹிஸ் இது. ஆல்சோ ஹேட் 25 years ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஹார்ட் சர்ஜன்லாம் இருந்தவர். அவர் என்ன ஒயிட் கோட் கழட்டிட்டு அவர் வந்து என்ன சொல்றது வேற ட்ரெஸ் மாற்றிருக்காரு. ஸோ Weise Arztkleidung gegen Bequeme Klamotten. ஸோ கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ்க்கு மாற்றிட்டாரு. ஹீ பிகேம் அ ட்ரக் டிரைவர். அது பாருங்க, ஆப்ரேஷன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹார்ட் சர்ஜனாக இருக்கிறவரு ட்ரக் டிரைவராக மாற்றிட்டாரு. தஸ் வோல்டேர் ஷான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து ட்ரக் டிரைவர் ஆகணும்னு ஆசை. பெகாம்ட் டீசன் பெருஃப் வேனிக் கெஹால்ட். இதில் வந்து நிறைய சேலரி இருக்காது, பட் this is a right decision for him. He loves the freedom on the street and always comes to the many places with his truck. Later, Marcus Studer also wants to become a bus driver. So, yes, is sehr Überraschung. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நாம் அவங்க என்ன நேமு, என்ன ஸ்டடீஸு, என்ன ட்ரைனிங் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொஃபஷன் என்ன, இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ட் ரீசன் ஃபார் த ஜாப் சேஞ்ச். சரிங்களா? ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு இஷ் ஃபிண்டே கோமிஷ். ஸோ எது ஃபன்னியாக இருக்குது, எது சூப்பராக இருக்குது. தஸ் Dr. Studer had fanfare geworden hat. So he has become ich kann das nicht verstehen, Herr Studer hat früher viel verdient, jetzt verdient wenig Gehalt. ஸோ முன்னாடி வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு இப்போ கம்மியாக சம்பாதிக்கிறார் அப்படி. Ich denke, das ist keine gute Entscheidung. ஸோ குட் டிசிஷன் இல்லைன்னா அப்படி சொல்லலாம், இல்லைன்னா es ist eine gute Entscheidung, that is a good decision. இதை பற்றி பேசுறதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கு இல்லை மண்டே கண்டினியூ பண்ணி இதை முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சுட்டு